Hi, I am Swaminathan Physiotherapist. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆர் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இல்லை பிஹெச்டி பண்ணலாம். நீங்கள் ஒரு கிளினிக் வச்சுருந்தாலும் சரி, ஆர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி அசோசியேஷனில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எதுக்காக ஃபிசியோதெரப்பி அசோசியேஷனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு அசோசியேஷன் இருக்கும். அந்த அசோசியேஷனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கும் போது நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அசோசியேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து சிஎம்இ ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலயமா நம்ம நாலேஜை நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ அசோசியேஷனில் இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷனில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் கூட நமக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கும். நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். வந்து நம்ம நியூ திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய அசோசியேஷன் இருக்கும் போது நான் ஏன் வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அசோசியேஷனில் மெம்பராக இருந்தால் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அசோசியேஷன் இருக்குது. நம்ம எம்ஐஏபி இந்தியன் அசோசியேஷனுங்கிறது இந்தியா ஃபுல்லாக இருக்க ஃபிசியோதெரப்பிக்காக உள்ளது. தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது வந்து எந்த ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஃபிசியோதெரப்பிக்காக மட்டும் கிடையாது. எந்த கிளினிக்காக இருந்தாலும் சரி, டிஎன்சிஏ அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணிப்பேனே, ஐஏபியில் நான் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஐஏபி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து ஃபிசியோக்காக ஸ்பெசிஃபிக்காக உள்ள அசோசியேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அசோசியேஷன். தமிழ்நாட்டிலையும் நிறைய ஃபிசியோ அசோசியேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்தியன் அசோசியேஷனுங்கிற போது நமக்கு வந்து நேஷ்னல் லெவலில் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஓல்டஸ்ட் அசோசியேஷன். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து ரிசர்ச் ஸ்காலர் அண்ட் பிஹெச்டி பர்சன்ஸுக்குமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்கும் போது ஃபினான்ஷியலாகவும் ஐஏபிலேருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது. மட்டும் இல்லாமல் ஐஏபி மெம்பராக இருக்கிறவங்க தான் வந்து எலெக்ஷன்ஸில் வந்து ஓட்டு போட முடியும். ஃபிசியோதெரப்பி அசோசியேஷனுக்குள்ளேயே வந்து எலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக ஓட் பண்ணுறதுக்கும் சரி, எலெக்ஷன்ஸில் என்ரோல் ஆகிறதுக்குமே சரி. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஐஏபி அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி, அதில் ஐஏபி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு ஓவராலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாக்ஆன் பண்ணிக்கணும். உங்களுக்கு நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம போக வேண்டியது இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, பிபிடி சர்டிஃபிகேட், உங்களுக்கு எம்பிடி முடிச்சிருந்தா எம்பிடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒன்று, நேம் ப்ரூஃபுக்கு ஒரு 2 கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து சாஃப்ட் காப்பியாக ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வெரிஃபை அவங்க சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். பேமெண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர் காலேஜ், நான் மெம்பர் காலேஜ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெம்பர் காலேஜ்னால் உங்கள் காலேஜ் வந்து அசோசியேஷனோட லிங்க் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். உங்கள் காலேஜ் வந்து லிங்க் ஆகவில்லை அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியோ காலேஜ் வந்து இந்தியன் அசோசியேஷனோட லிங்க் ஆகலை. அதனால் அது உங்கள் காலேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் வந்து 10,000 9,500 ஆகும் நான் மெம்பர் காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஒன்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து முடிச்சுட்டு அந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆன ஐடியை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் ப்ராசஸ் அவங்க செக் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ஆகும். 2-3 டேஸ்க்கு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பேமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயிலில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் சாஃப்ட் காப்பியாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சைன் வந்து கீழே போட்டுட்டு அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் டெல்லிக்கு ஐஏபி ஆஃபீஸுக்கு வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் மெயிலில் தான் வந்து
கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் கிடைக்கும். அந்த மெயிலுக்கு அப்புறம் வித்தின் 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வீட்டுக்கு போஸ்ட்டில் வந்துடும். உங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஐஏபி மெம்பர் நம்பரில் வந்து அசோசியேஷன் நம்பருக்கு முன்னாடி எல் இருந்துச்சுன்னா லைஃப் டைம் மெம்பர், அப்படி எல் இல்லை அப்படிங்கும்போது 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ₹100 பே பண்ணி நீங்கள் ரினியூ பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. எந்த ஒரு லைஃப் டைமாக இருந்தாலும் சரி, நான் லைஃப் மெம்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பெனிஃபிட்ஸ் உண்டு. ஐஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.